ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119ல் 25வது வசனம். நம்ம ஆத்துமா இந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய நிலம், நீர், மற்ற பொன், பொருள், வெள்ளி, தங்கம், பவுனு, காசு, பணம், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம், பெருமை, ஆளுகை செய்வது, இப்படி பல காரியங்களில் நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். மிக வேகமாக ஓடுகிற வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு இமைப்பொழுதில் மறைந்து போகிறதா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட தாவீதையா கெஞ்சுகிறார், பாடுகிறார், துதிக்கிறார், வேண்டுகிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உங்கள் வசனத்து மேலே தான் என்னுடைய வாஞ்சை இருக்கணும். உங்கள் உயிருள்ள உன்னதமான ஜீவனுள்ள மனுஷன், மரித்து போகிற மனுஷனையும் இறந்து போகிற மனுஷனையும் ஆவியில் செத்து போய், வாழ்க்கையில் செத்து போய், தன்னுடைய இருதயத்தில் செத்து போய், செயலில் செத்து போய், கிரியையில் செத்து போய், வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் செத்து போய், எப்படின்னா உயிரோடு இருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்க நிறையா பொருளாதாரத்தில் செத்து போயிருப்பாங்க, நற்கிரியத்தில் செத்து போயிருப்பாங்க. அதில் ஒரு உயிர் பெற்ற ஒரு காரியம் இருக்காது. ஏனோ தோணை என்று இருக்கிறது தான். அப்படி மரித்து போய் நிலையில் இருக்கிற அப்படியாப்பட்ட ஆத்துமாக்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வசனம் உயிர் மீட்சை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தன்னிச்சையை கொடுக்கும், நிமிர்ந்து நிறுத்தும், எழும்பி நிறுத்தும், குதிக்க வைக்கும், குதூகலப்படுத்த வைக்கும், எக்காலத்தை ஊதை வைக்கும், ஆண்டவரை துதிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும், ஆராதிக்க வைக்கும், கர்த்தர்களை அன்பு கூற வைக்கும், பொறுமை இருக்கும், தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், அடக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், உன்னதமானவரை பற்றி கொள்ளுகிற பயம் இருக்கும். இப்படியாக மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகளெல்லாம் உதறி போட்டுட்டு உயிர்ப்பிக்கிறவருடைய வசனத்தின் மேலே நம்மளுடைய பக்தி வைராக்கியத்தை வைப்போம். ஆமென். அல்லேலூயா.